பதவீம் அதவீயசிம் விமுக்தே அடவி சம்பதமம்புவாஹயந்திம் அருணாதரசாபிலாஷவம்சாம் கருணாம் காரணமானுஷிம் பஜாமீம். இவன் ஆக்சுவலி இப்போ மோட்சத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா பக்தி யோகம் அப்படிங்கிற வழி இருக்குது, ஞான யோகம், கர்ம யோகம்லாம் இருக்குது இதில். ஆனால் இந்த அத்தனை இதுலேயும் பேசிக் என்ன தெரியுமா, நம்மளோட பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும். கண்ட்ரோலில் இருந்தால் நம்மளோட பிராணன் கண்ட்ரோலில் இருக்கணும். நம்மளோட பிராணன் கண்ட்ரோலில் இருந்து நம்ம தாரணையில் பெருமாள் அமர்ந்து அவர் வழி சொல்வார். இதுதான் வழி. இதில் என்ன நம்ம முக்கியமான பார்க்குறதுனா, இது நம்ம சொல்கிறது ஈஸி. இது எப்படி நம்ம பண்ணணும்னா, நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கக்கூடாது. ஒன்று நம்மளுக்கு டுவர்ட்ஸ், நான் சிம்பிளாக சொல்கிறேன், நம்மளுக்கு டுவர்ட்ஸ் ஃபுட்டு பற்று இருக்கக்கூடாது, நம்ம குடிக்கிற தண்ணி மேலே நம்மளுக்கு பற்று இருக்கக்கூடாது, நம்ம உடுத்திக்கிற ஆடை மேலே நம்மளுக்கு பற்று இருக்கக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிறவா மேலே நம்மளுக்கு பற்று இருக்கக்கூடாது. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, இப்போது நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம் இல்லையா, அது கூட நம்ம பற்றோடு தான் பண்ணுறோம், பற்றுனால் தான் பண்ணுறோம். அது மேலே நம்மளுக்கு பற்று, எது மேலேயும் நம்மளுக்கு பற்று அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ தான் மோட்சம் அப்படிங்கிறது அடைய முடியும். ஏன்னா இதுலேருந்தெல்லாம் நம்மளுக்கு அப்போ தான் விடுதலை. ஏன்னா ஒன்றும் வேணாம், நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவா மேலே நம்மளுக்கு பற்று இல்லைனாலும் நம்ம மேலே நம்மளுக்கு பற்று இருக்கும். ஓகேயா, நம்ம சாப்பிட்ற வஸ்து மேலே இருக்கும், நம்ம தூங்குறதுல மேலே இருக்கும், நம்ம எப்படி இருக்கோமோ அது மேலே இருக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு ஜனனம் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம்னால மோட்சம் தடையாக இருக்கும். புரியாதா நான் சொல்கிறது? ஸோ மோட்சம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேயா, அப்பேற்பட்ட மோட்சம் கஷ்டமான வஸ்துவை இவன் ஈஸி பண்ணுறான். எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படின்னா, இவன் இவனோட அந்த ஸ்வரூபம், இவனோட அந்த ரூபம், இவனோட அந்த இவன் மேலே நம்ம பண்ணுற பிரபத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, மாமேகம் சரணம் ரஜன் அவன் சொல்லியிருக்கிறது. நம்ம எப்படி அதை கடைப்பிடிக்கணும்னா, இவனை தவிர நம்மளுக்கு வேறு வஸ்து வேண்டாம், இவனை தவிர நான் வேறு வஸ்து சிந்திக்க மாட்டேன், அப்படி மட்டும் இருந்தால் போகும். இதை சொல்லிட்டு வேறு வஸ்து சிந்திச்சோன்னா அவன் நம்மளுக்கு சகாயம் பண்ண மாட்டான். இன்ஃபேக்ட் நீங்கள் வேறு வஸ்துனா நாட் அபவுட் காட்ஸ் ஆல்சோ, ஐ எம் டாக்கிங் அபவுட் பீப்புள். ஈவன் நீங்கள் பீப்புளை நீங்கள் சிந்திச்சா கூட, சிந்திச்சு என்ன பண்ண போகிறீங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப பிரம்ம ஞானம். இது பகவத்கீதையில் உண்டு. ஸோ இது எப்பேற்பட்டது அப்படின்னா, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுறோம். எப்படி உங்களுக்கு அதுதான் யாருக்கும் புரியாத வஸ்து. இவன் காரணக்கர்த்தா அப்படின்னா, என் லைஃப்பில் என்னெல்லாம் தப்பு நடந்துருக்கோ இவன் தான் காரணம், என் லைஃப்பில் ஏதாவது சரி நடந்தால் இவன் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அப்படி கிடையாது. என்னன்னா, உங்கள் லைஃப் உங்களதே கிடையாது. ரொம்ப அழகாக சேவிப்பா. நான் தப்பாக சொன்னால் தமிச்சிடுங்க, மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சரீரத்தை பற்றி நினச்சா அது அகங்காரம், சரீரம் தான் நான் அப்படின்ட்டு நினச்சா, இந்த சரீரம் நான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அகங்காரம். ஆத்மாதான் நானுன்னு நினச்சிங்கன்னா அது மமக்காரம். நீங்கள் ஆத்மாவும் கிடையாது, நீங்கள் சரீரமும் கிடையாது. அப்போ நீங்கள் யார் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ரொம்ப மகா பெரிய மித்தியம். அப்போ நீங்களே மித்தியமாக இருக்கும்போது க்ரியேஷனை பற்றி நம்ம பேசலாம், அப்புறம் டிஸ்ட்ரக்ஷனை பற்றி நம்ம பேசலாம். க்ரியேஷனை பற்றி நீங்கள் பேசும்போது எந்த வஸ்துவும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னா யாரும் ஒரு வஸ்து வரத்துக்கு காரணம் கிடையாது. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைகள் உங்களால் வந்துதா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களால், உங்கள் கர்மானாலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தி. உங்களால் அந்த குழந்தைகள் வரலை, அந்த குழந்தைகள் வரத்துக்கு உங்கள் பாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். புரியுறதா? உங்கள் பாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக அது வந்திருக்கு.
அது வந்ததும் உங்களால் வந்து கிடையாது, உருவானதும் உங்களால் வந்து கிடையாது. அது வந்து ஒரு சோல். அந்த சோல் ஆனது வந்து அது வந்து இட் இஸ் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் இஸ் நாட் கிரியேட்டட். அப்படின்னா அந்த சோல் வந்து காமா போடுறதா வந்து செய்யும். அந்த காமாவை நிறுத்துறது தான் மோட்சம். அந்த சோல் காமா போடுறது நிறுத்துறது தான் மோட்சம். அதே மாதிரி இப்போ நம்ம சம்மாரத்தை பற்றி பேசலாம். சம்மாரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நான் சொல்லிட்டேன் இல்லையா, காமாங்கும் போது தெர் இஸ் நோ எண்ட். தென் வாட் இஸ் ஹேப்பனிங்? யூ ஆர் ஜஸ்ட் லீவிங் யுவர் மார்டல் பாடி. அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து சரீரம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த சரீரம் நான் தான் அப்படின்ட்டு நினைக்கிறவாளுக்கு துக்கமாகும் சம்ஹாரம் நடக்கும்போது, அந்த முடிவு வரும்போது. ஆனால் you are just leaving your mortal body and you are putting comma and you are going on. That comma may stop or may not stop, we don't know. Okay, so ஈவன் அப்படிங்கிறவன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த முமுட்சு இவெல்லாம் வந்து படிக்கிறவாளுக்கு இது புரியறது வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினவா தான் அது வந்து படிக்க முடியும். அது வந்து ஃபுல் சரணாகதி கத்தியங்கள். அதெல்லாம் வந்து அது வந்து நம்ம அதுக்கு தான் அது வந்து எல்லாருக்கும் ஆக்சசபிள் கிடையாது. ஏன் தெரியுமா? சரணாகதியே வந்து மனசில் வந்து வரலை, சரணாகதியே மனசால் வந்து நம்ம பண்ணல அப்படின்னா வந்து நம்ம வந்து அதெல்லாம் படித்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் இட்ஸ் நாட் ஆக்சசபிள் டு எவ்ரி ஒன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஒன்லி. ஓகேயா? ஸோ நம்மளாம் வந்து ஆக்சுவலி வி ஆர் நத்திங். அதுக்கு தான் வந்து சொல்கிறது, நீ எல்லான்னு நினச்சானா ப்ராப்ளம். நான் ஒன்றுமே கிடையாது, நீ தான் எல்லாம். என்னைக்கு வருதோ அன்னைக்கு லைஃப் வந்து தூக்கி போட்டு மாறும். அன்னைக்கு மட்டும்தான் மாறும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து அவன் கை பிடிச்சுட்டுருக்கான் நம்ம நடக்கிறோங்கிறது கூட இட்ஸ் ராங். அவன்தான் நடந்துட்டுருக்கான், அவன்தான் பண்ணிட்டுருக்கான், அவன்தான் எல்லாமே அப்படிங்கிறது எவன் ஒருவனுக்கு வருதோ அவன்தான் வந்து கரெக்டு பாதையில் வந்து போயிட்டுருக்கான். ஸோ வந்து நம்ம அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு கைங்கரியம்தான். நீங்கள் வீட்டில் வந்து பண்ணுற சாப்பாடுலேருந்து நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கிறது பொறுப்பே வந்து கிடையாது. அது கைங்கரியம். அது வந்து யூ ஆர் பர்ஃபார்மிங் கைங்கரியம் அட் ஹோம் unknowingly. when you start knowing it is கைங்கரியம், then it becomes மோக்ஷம். அதுதான் மோக்ஷம். இதுதான் பிரபத்தி, இதுதான் மோக்ஷம். இதை சொல்லி கொடுக்கிறவன் நம்மளோட அந்த பரம காருண்ய மூர்த்தி ஸ்ரீ வைகுண்டநாதன் கோபாலனா வரான். இதை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு பகவத்கீதையா கீதாச்சாரியனா வரான். நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்லி இவன் தான் நம்மளுக்கு ஷார்ட் ரூட் மோட்சத்துக்கு. நான் மோட்சம் எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அப்படி போகலை அப்படின்னா ஷார்ட் ரூட் என்ன அப்படின்னா, வேறொன்றும் நான் அறிய நீ மட்டுமே. அது மட்டும்தான் பாசிபிள். அப்படி தான் பிருந்தாவனத்தில் வந்து எல்லாருமே வந்து இருந்தா. எப்படி இருந்தா அப்படின்னா, அந்த வேணுகோபாலன் அப்படின்ட்டு அவன் இப்போ பெரியவனாக ஆயிட்டான். அந்த வேணுகோபாலனோட அந்த வேணு நாதத்தில், அந்த வேணு அப்படிங்கிற நாதம் அவன் வந்து ஊதும்போது அவளுக்கு வந்து அத்தனை விஷயங்களும் மறந்து நீதான் அப்படிங்கிறத அவளுக்கு வந்து வருமா. அப்பேற்பட்ட அந்த அழகான காருண்ய மூர்த்தி வேணுநாதத்தை ஓதின அந்த காருண்ய மூர்த்தி நம்மளுக்கு மோட்சத்தை வழி காமிச்சவன் அவன். ராம் ராம்.